ஹோலி லேப்லேஸ் தான் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் பவர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத என்னன்னு சொல்லுவாங்க இங்க? சரியா சொன்னீங்க, ஸ்கில்ஸ் தான். ஹோலி லேப்லேஸ்க்கு நாம எல்லாரும் நன்றி சொல்லலாம், சரியா? அவங்களாலதான் நாம இப்ப நிம்மதியா இருக்கோம். நீயே சாப்பிடாம இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? ஹோலி லேப்லேஸ் நியாயமா நடந்துக்கல. ஹோலி நைட்ஸ்க்கும் வாரியர்ஸ்க்கும் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா நான் மட்டும் ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கேன்னு தெரியல. அதனாலதான் என்ன தனியா விட்டுட்டாங்க. முன்னொரு காலத்துல இந்த உலகத்தை ஹோலி லேப்லேஸ் பாதுகாத்துட்டு இருந்தப்போ இங்க ஸ்கில்ஸும் கிடையாது, ஸ்டாட்ஸும் கிடையாது, மான்ஸ்டர்ஸும் கிடையாது. அப்ப இங்க எல்லாருமே சமமா தான் இருந்தாங்க. அப்படின்னா நான் அந்த காலத்துக்கே போகணும்னு ஆசைப்படுறேன். நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். அப்படியா? நான் டவுன்ல தேடி பார்க்கறேன். சகாரா, நீ அப்படி எங்கதான் போன? என்ன அமைதியா இருக்க? அழு, சத்தம் போடு, ஏதாவது செய்ய. ஹோலி நைட்ஸ்க்கு நீ இரையாக போறது நிச்சயம். உன்னை விட மாட்டேன். இனிமே உன் கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. அடச்சே, இது எனக்கு பெரிய தலைவலியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் பயப்படாத. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நம்ம இங்கிருந்து போயிடலாம். சில நேரங்கள்ல உன்ன மாதிரி ஆளையும் நான் பாப்பேன். ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி குறுக்க வந்து காப்பாத்துவேன், அது இதுன்னு பிரச்சனை பண்ணுவீங்க. என்னடே, உன்னை நீ கண்ணாடியில பார்க்க மாட்டியா? என்னை எதிர்த்து சண்டை போட்டு நீ இவளை காப்பாத்திருவியா? இவளை எப்படியாவது நான் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா இப்ப நான் எங்க கூட்டிட்டு போறது? இங்க பாரு, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? முதல்ல இந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க இருந்து ஓடிடு. நீ அவனை விட வீக்கா இருக்கேன்னு அவன் நினைச்சுக்குவான். அந்த கான்பிடன்ஸையும் நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். ஓ, சரி. அந்த பெட்டியை வேணா உன்னால தள்ளி விட முடியும், என்கிட்ட மோத முடியாது. மோதுனா உன்னை புதைச்சிடுவேன். நில்லு. இத பாரு, யார் நினைச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டு போக முடியாது, புரியுதா? இனிமே இந்த பயத்திலேயே நான் சொல்றத கேட்டு நடந்துப்பா. உன்னால இப்ப எனக்கு நல்லது நடந்திருக்கு. இப்போ உன் வேலையை காட்டு. நீ தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இப்ப நீ சாக போறது உறுதி. கூர்மையான வாளா இருக்கு, இது நல்லதுக்கு இல்ல. பாட்டு, இப்பவே ஆயுதம் கீழே விழணும். அடி. அதைத்தான் நானும் நினைச்சேன். இது எப்படி நடந்தது? அவ ஹோலி நைட்ஸ்க்கு இரையாக போறான்னு சொன்ன. இப்ப சொல்லு, யாரு உங்ககிட்ட இவளை கடத்த சொல்லி சொன்னா?
நான் சொல்ல மாட்டேன், என்னால சொல்ல முடியாது. ஒழுங்கா சொல்லு, இந்த வேலையை செய்ய சொன்ன அந்த கேவலமான ஆளு யாரு? பதில் சொல்லு. சரி சரி, நான் சொல்லிடுறேன். ஒழுங்கா சொல்லு. ஆடோ பிளரிக். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல. ஆ? எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்ப அவ பசிய போக்கு. ஏதாவது சாப்பிடுறியா? ஆமா, உன்னோட பேர் என்ன? சஹாரா. என் பேரு ஃபேட். சரி, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன். எனக்கு 2 கொடுங்க ப்ளீஸ். இந்தாப்பா புடி. இந்த இது ரொம்ப சூடா இருக்கு, ஜாக்கிரதையா சாப்பிடு. சஹாரா, நான் தான் சூடா இருக்குன்னு அப்பவே சொன்னேன்ல. இது நல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மீட்டை சாப்பிட்டதே இல்ல. உனக்கு ரொம்ப பசிக்கும், என்னோடதையும் சேர்த்து சாப்பிடு. சரி. சஹாரா சிஸ்டர். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி ஃபேட். நான் உங்களை மறக்க மாட்டேன். இவ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி யாரும் எனக்கு நன்றி சொன்னதே கிடையாது. அதான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஸ்கில்லும் இல்ல. அப்படியா? அப்ப உன்னோட ஸ்கில்ஸும் வீக்கா இருக்கா? இல்ல, எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அப்ப வயிறு பிரச்சனையா? ஆமா ஆமா. சஹாரா, நிலைமை எவ்வளவு மோசமானாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, சந்தோஷமும் கண்டிப்பா ஒரு நாள் நம்மள தேடி வரும். எனக்கும் சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பா. ஃபேட், நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் சிரிச்சியாவோட விட உண்மையான சந்தோஷம் உன்னை தேடி வரும். எனக்கும் சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பா. அப்போ எனக்கு அது சுத்தமா புரியல. ஆனா என்னோட அப்பா என்கிட்ட சொன்னது இப்போ இந்த நேரத்துல எனக்கு உதவுது. உனக்கு புரியுதுல்ல? நீயும் சர்வைவ் பண்ணணும்னு ஆசைப்படுற. ஒரே கையில ஸ்வாட யூஸ் பண்ற டெக்னிக்கையும் கத்துக்கிட்ட. உன்னோட முதல் டெக்னிக்கல் ஸ்கில்ல நீ ஜெயிச்சிட்ட ஃபேட். இது நல்ல விஷயம்னு தானே சொல்ல வர? ஆமா, இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு, சீக்ரெட் ஸ்கில்ஸ் கூட உன்னால கத்துக்க முடியும். இப்படியே போனா ஒரே அடியில உன்னால 2 பேரை கூட வீழ்த்த முடியும். அதோட கூர்மையான முனைன்னு வர சொன்னானே. அப்போ ஒருவேளை அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நீ இத பத்தி முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. ஒரு ஹீரோ ஒரு குழந்தையை காப்பாத்தும் போது இதெல்லாம சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பேசினா கோமாளின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னும் ஹீரோன்னு என்ன சொல்லிக்கலையே. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டேன். இங்க பாரு, அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு இப்படிலாம் மாத்தி பேசக்கூடாது. நீ பண்ணது நல்லதுதான். நீ வாய மூடு. உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? பேட்டில்ஸ்லாம் எப்பயாதான் அமையும். எப்பவுமே ஸ்ட்ராங்கான ஆள் தான் ஜெயிப்பான்னு கிடையாது. அப்போ என் கூட லக் இருந்ததுன்னு நீ சொல்ல வரியா? நான் இதை விட பயங்கரமா பலசாலி ஆகணும். அப்பதான் என்னால ஜெயிக்க முடியும். லக் இல்லாம. நான் உன்கிட்ட முன்னாடியே அதை கேட்கணும்னு நினைச்சேன் ஃபேட். ஆர்ட்ஸுக்கு நீ வேலை பார்க்க போற முதல் நாள் நாளைக்கு தான். ஆமா. நீ இப்படியே தான் அங்க போக போறியா? புது ட்ரெஸ் வாங்க மறந்துட்டேனே. அதுக்கேண்டா என்ன கீழே போட்ட? என்ன நீ கவனமா பாத்துக்கணும், சரியா? அந்த செய்தியை கேட்டியா? காலியால டிவைன் டிராகன் கிட்ட சார் மேசன் மாட்டிக்கிட்டாரு. வாரியர்ல எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், அவன் தான் இந்த செய்தியை சொன்னான். அப்ப ஆர்ட் குடும்பத்துக்கு என்ன ஆகும்? லேடி ராக்ஸி கண்டிப்பா இதுல ஜெயிச்சிடுவாங்க. ஆனா சார் மேசன் தான் அந்த ஹோலி நைட்ஸ் கிட்ட இருந்த எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. இங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் லேடி ராக்ஸியால சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. நீ அந்த பிளரிக் சகோதரர்களை பத்தி பேசுறியா? அவங்க எப்பவும் நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்க. நான் எப்பவுமே இங்க நல்ல விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசுவேன். ஆமா, ஃபேட் எப்படி இருக்கான்? தினமும் வேலை முடிச்சுட்டு அவன் நேரா இங்கதான் வருவான். இன்னைக்கு அவனை காணும். அப்போ இதுதான் ஹோலி நைட் மாவட்டமா?
இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கே. ஃபேட், நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. ஏன் அப்படி பாக்குற? நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் எனக்கு பேச்சே வரல. ஆ, அ, அது வந்து நான் அப்பப்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவேன், அதனால உங்களுக்கு அப்படி தோணலாம். நீயும் ரொம்ப நல்லாவே மாறிதான் வந்திருக்க. அது சரி வா, இந்த பக்கம் போலாம். கல்லறையா? அப்பா, இதுதான் ஃபேட். இன்னில இருந்து அவன் இங்க தான் வேலை பார்க்க போறான். இவன் இங்க வேலை பார்க்கும்போது நிச்சயமா இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னா இது எங்க அப்பா தான் 5 நாளைக்கு முன்னாடி டிவைன் டிராகனோட கலியா போயிருந்தாரு. அப்ப அவர் இறந்துட்டாரு. இது யாருக்கும் தெரியாது. காலியா ஒரு கான்டினென்ட். இங்க மான்ஸ்டர்ஸோட கைகள் தான் ஓங்கி இருக்கும். குறிப்பிட்ட வீரர்களோட வேலையே இவங்க எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது தான். அந்த டியூட்டியை பார்க்கும்போதுதான் எங்க அப்பாக்கு இப்படி நடந்துருச்சு. இது ரொம்ப ஆபத்தான டாஸ்க். இங்க அவரு போகாம இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது. ஆனா அந்த டிராகன் அதோட இடத்தை விட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா வெளியில வராம இருக்கு, தெரியுமா? அங்க போற கடைசி உயிரை எங்க அப்பா தான் இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது எனக்காக சொன்ன வார்த்தையை காப்பாத்துறாங்க. இது எதை பத்தியுமே கொஞ்சம் கூட தெரியாம இருந்திருக்க. நீ வருத்தம்லாம் பட வேண்டாம் ஃபேட். இனிமே இந்த இடத்தோட தலைமை பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கும். நம்ம ஒன்னா வேலை செய்யலாம். இங்க இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நீ எனக்கு உதவி பண்ணுவதானே? நிச்சயமா, மகிழ்ச்சியா செய்வேன். கொஞ்சம் இருங்க, நான் உங்களை இப்படி தொட்டா நீ வருத்தப்படாத. டெலிபதி ஆக்டிவேட் ஆயிடுமே. என்ன ஆச்சு? வாங்க ஹாரு. ஹாரு, இங்க பாருங்க. இவன் தான் ஃபேட். என் பேரு ஃபேட். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் ஹரு, ஹார்ட் எஸ்டேட்ல சீஃப் மெய்டா இருக்கேன். எங்க குடும்பத்துல நீங்களும் ஒரு சொந்தமா வந்து சேர்ந்திருக்கீங்க. உங்களோட கம்ஃபர்டபிள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி. அட மீட்டு. அவனுக்கு உண்மையாவே மீட்டுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. நல்லா சாப்பிடுறான். ஹாய், டிஃபன் சாப்பிட மறந்துடாத தம்பி. கண்டிப்பா சார், சாப்பிட்டுறேன். எப்படி இதுல வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வேலை இல்லைல்ல, அப்ப நான் சாப்பிட்டுறேன். ரொம்ப அதிகமா உழைக்கணும்னு அவசியம் இல்ல. நீ இங்க வந்து 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற? ஆமா, அதுவும் உண்மைதான் சார். முதல்ல உன் மேல சந்தேகமா இருந்துச்சு. வாள் கூட தனியா பேசிக்கிட்டு இருந்த, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேன். அன்னைக்கு நீ அந்த மீட்டை சாப்பிட்டதை மறக்கவே முடியாது. அது ஒண்ணும் இல்ல சார், 5 வருஷமா நான் அதை சாப்பிடலையா, அதனாலதான் கொஞ்சம் கியூரியஸ் ஆயிட்டேன். என்னப்பா இப்படி சத்தம் வருது? நாங்க இப்பதான்ப்பா சாப்பிட்டு வந்தோம். ஏன்பா நீ இன்னும் சாப்பிடலையா? இல்ல இல்ல, நான் சாப்பிட்டுட்டேன். அது அப்பப்பா அப்படிதான் சத்தம் போடும். மிஸ்டர் ஃபேட், சொல்லுங்க. உங்களை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வரீங்களா? இதோ உடனே வரேன். சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அதுவும் சரிதான். என்னப்பா இது? நல்லதான் சாப்பிட்டனே, அப்புறம் இந்த சத்தம் வருது. இங்க எல்லாம் சரியா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா ஃபேட்? எனக்கு இப்போ பசி இன்னும் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஃபேட், என்னால இதுக்கு மேல தாக்கம் பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஃபே ஃபே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. ஃபே, என் அப்பா என்ன மன்னிச்சிருக்க. எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரும் என்ன இப்படிதான் கூப்பிடுவாரு. நீயும் உங்க அப்பாவை இழந்துட்டியா? ஆமாங்க, மான்ஸ்டர் வேட்டையாடும் போது அவர் இறந்துட்டாரு. என் அப்பா மாதிரி தான் உன் அப்பாவும் போல. ஆமா, ஆனா எதுக்காக நீங்க ஃபேனை கூப்பிட்டீங்க? இது ஃபேட்டுக்கு நிக்நேம் மாதிரி, அதான் ஃபேனை கூப்பிட்டேன். இந்த பேலஸ சுத்தி சந்தோஷம் இருக்கணும்னு நினைப்பேன். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பம். என்னது குடும்பமா? நானும் லேடி ராக்ஸியும் ஒரே குடும்பமா?
அதுக்கு நான் ஃபைட்டாவே இருந்துட்டு போறேன். அவசரப்படாத. என்ன என்ன நடக்குது? ஃபே ஃபே இது என்னோட ரூமா? நீ நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. உன்னோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். லேடி ராக்ஸி. ஹேய் கிரேட், ஆ எனக்கு என்னதான் ஆச்சு? இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு மோசமா இருந்ததில்ல. முன்னாடி என்னால தாங்கிக்க முடிஞ்சது, ஆனா இப்போதான் கேட்கணும்னு தோணுச்சா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஒன்ஸ் gluteny ஸ்கில்ஸ் சோல்ஸை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா தடுக்கவே முடியாது. தடுக்கவே முடியாதா? ஆமா, நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறுறியோ அந்த அளவுக்கு அதுவும் ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். இனிமே நீ சாகுற வரைக்கும் அதுக்கு தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நான் ஒருவேளை அப்படியே பண்ணாம விட்டுட்டா? பசி கொடுமையிலேயே செத்து போயிடுவேன். இல்லைன்னா உன் கண்ட்ரோலை இழந்து பாக்குற யார வேணாலும் தாக்க ஆரம்பிச்சிருவேன். யார வேணாலும் தாக்கிடுவேனா? அப்படின்னா நான் ஒரு மான்ஸ்டரா மாறிடுவேங்கிறியா? நான் உனக்கு சின்ன யோசனை சொல்றேன். உன் பசி உன் லிமிட்டை தாண்டும் போது உனக்கு அது நிச்சயமா தெரியும். மறுபடியும் சொல்றேன், நீ பசியிலேயே செத்துடுவ. அதனால கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்க. சரி சரி, இன்னைக்கு நிறைய வேட்டையாடணும், நிறைய சம்பாதிக்கணும். இவங்க எல்லாரும் ரொம்ப டெலிஷியஸா இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை உனக்கு பசி அதிகமானதால கூட அப்படி இருக்கலாம்ல. இந்த சிகப்பு கணக்கு என்ன அர்த்தம்? அதுவா, இந்த ஹங்கர் பூஸ்ட் இருக்குல்ல, இது டெம்பரரி பவரை எனேபிள் பண்ணும். நீ gluteny ஸ்கில் எஃபெக்டிவா யூஸ் பண்ணும்ல, உன்னோட இறைகளை தேடுறதுக்கு உனக்கு நைட் விஷன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னா பேரலைஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் விஷயமா? இனிமே காப்ளின் சாலையை முன்னாடி நிற்கவே முடியாது. உங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். இதெல்லாம் பத்தாது. ஹாப் காப்ளின் ஃபாரஸ்ட்டுக்கு போ, அங்க நீ கேட்குற எல்லாமே கிடைக்கும். இன்னும் எவ்வளவு வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். இந்த பசியிலிருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? எப்போ இதுல இருந்து வெளியே வருவேன்? ஒரு வழியா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிலைமை எனக்கு திரும்பவும் வரவே கூடாது. அப்போ நீ தினமும் மான்ஸ்டரை வேட்டையாடிக்கிட்டே இருக்கணும். gluteny அதை உணவா போட்டாகணும். சோல்ஸை ஃபீட் பண்ணணும். புரியுது. என்னால முடியும் நம்புறேன். என்னது அது? அம்மா, அது என்னது? இதுதான் காப்ளின் கிங்கா? ஸ்டாட்ஸ் படி உன்னால கிட்ட கூட நெருங்க முடியாது. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். உனக்கு அடிபட்டாலும் உன்னால தொடர்ந்து சண்டை போட முடியும். அப்ப கண்டிப்பா இதை பண்ணி ஆகணும். இப்ப நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? மான்ஸ்டருக்கு ஹியூமன்ஸ் தான் சரியான தீனி. அது எனக்கு புரியுது, ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கணும், புரியுதா? அது எனக்கு தெரியும். இப்ப போய் முடி. பிரமாதம், சரியான நேரத்துல சரியான அடி கொடுத்திருக்க. பாத்துக்கிட்டு நிக்காத, போய் தாக்கு. இப்படி ஓடி எல்லாம் உன்னால தப்பிக்க முடியாது. ஆனா அந்த கிளப்ல நீ எதை பார்த்து பயப்பட வேண்டாம். என் மேல நம்பிக்கை வச்சு செயல்படு. எனக்கு புரியுது, நீ சொன்ன மாதிரியே செய்யற. இப்பவே அவனுக்கு அதை பரிசா கொடுத்துரு.
Gluttony skill has activated. Increasing stats. உன்னோட வெற்றி பயணமானது தொடர்ந்து நடக்கட்டும். என்னால முடியல. நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க. உன்னோட இந்த ஸ்டாட்ஸை வச்சு என்னோட ஃபர்ஸ்ட் லெவலை ஆக்டிவேட் பண்ண முடியும். உன்னோட ஃபர்ஸ்ட் லெவலா? என்ன சொல்ற? என்னோட உருவத்தையே என்னால மாத்திக்க முடியும். உன்னோட ஸ்டாட்ஸை வச்சு நீ எனக்கு ஆஃபர் பண்ணா மட்டும் போதும். இதுல புது விஷயங்களை என்னால அப்டேட் பண்ண முடியும். அப்போ உனக்கு உருவம் வந்துருமா? நான் அதை பார்க்கணுமே. சரி, அப்ப உன்னோட ஸ்டாட்ஸ் எனக்கு கொடு. கொடுத்துடுறேன். உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. என்ன சந்திச்சதுல இருந்து நீ எவ்வளவு ஜெயிச்சிருக்கியோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. எல்லாத்தையுமே வா. இந்த கிரீட பத்தி அப்ப கூட நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல. உனக்கு இருந்தாலும் ரொம்ப ஆசைதான். சரி போய் தொலை. நீ இதை மட்டும் அன்லாக் பண்ணாம விட்டுட்டேன்னா ராத்திரி நேரத்துல என்ன பயன்படுத்துறது நடக்காத காரியமாயிடும். அப்புறம் நீ தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நீ என்ன ஸ்ட்ராங்காக்கு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம். முடிவை நீ தான் எடுக்கணும். இப்போவே வா. தேர்ந்தெடுக்க சாய்ஸே இல்லையே. நீ என்னோட பார்ட்னர் ஆச்சே, உன்னை எப்படி விட முடியும்? ரொம்ப சரியா சொன்ன. நீ வருத்தப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. அந்த பவர் என்னை விட்டு போறது எனக்கு நல்லா தெரியுது. என்னோட ஸ்டாட்ஸ் என்னை விட்டு பறி போகுது. கிரேஜோட புது பவர் இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. The magic bow. எனது மேஜிக் போவா? அங்க பாரு, உன்னை ரொம்ப நேரமா ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுதான் சரியான நேரம். இப்பவே அவனை எய்ம் பண்ண. ஆனா என்கிட்ட அம்பு இல்லையே. நீ அந்த போ எடுத்து முதல்ல அம்பு இருக்கிறதா நினைச்சு எய்ம் பண்ணு. நீ எங்க வேணாலும் இதை எய்ம் பண்ணலாம். ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது ஒரு தரமான அனுபவமா இருக்கு. அடி தூளு. காப்ளின் கிங்கோட காது. கொஞ்ச நாளைக்கு இது உங்களுக்கு நல்ல சாப்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன்.閉ざされた世界の隙間からこぼれた青い光に手を伸ばしたそよ風に預けた約束の花が咲くまで終わらない旅の途中生まれてきた意味を歩いてゆく意味を出会った日の君が教えRoxy's inspection.